அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, போதும், என்னால் முடியல. ஐம் சாரிப்பா. பிள்ளைகளும் நிற்கிறேன். அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை இருந்த எழுதுந்தா என்ன நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். என் பிள்ளை இழந்துட்ட, இனி இருக்கிற இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. பிள்ளை இழந்துட்டு நிற்கிறேன். அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் ஒரு நீதி வேணும், ஒரு நீதி வேணும், ஒரு நீதி வேணும். பிள்ளைகளும் நிற்கிறேன். தயவு செய்து வந்து சரியான தகவலை தெரியும். நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுல ஒரு பிள்ளை எழுதுந்தா என்ன நீதி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என் பிள்ளையும் இழந்துட்டேன், இனி இருக்கிற பிள்ளைகளுக்கு தப்பாக்கள் ஒரு நீதி வேணும். அந்த மாதிரி நினைச்சு செய்திகள் போடுங்க தயவு செய்து. இன்றைக்கி நம்ம ரித்தனையா தற்கொலை வழக்கில் குற்றவாளிகள் தரப்பில் வந்து பிணை மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து இப்போ ரித்தனையாவோட தந்தை அண்ணாதுரை அவர்களோட சார்பில் வந்து நம்ம வந்து அந்த பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதங்களை முன் வச்சு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது சம்மந்தமான விசாரணை நடைபெறும். நமது மாவட்ட நீதிபதி அவர்கள் வந்து நாளைக்கு வழக்கு விசாரணை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது வழக்கு விசாரணை நாளைக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிய வருங்க. பெயில் ஆர்டர் வந்து என்னென்ன நாளைக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் காவல்துறை தரப்பில் வந்து புகாதாரர்கிட்ட சொல்கிறது வந்து அவங்க மதுரையில் இதனையோட மதுரையில், அதாவது அக்யூஸ்ட் 3A3 வந்து அவங்க அப்ஸ்கேன் இருக்கிறதா தான் காவல்துறை தரப்பில் நம்மளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க அனுப்பப்படலை. இப்போ நம்ம வந்து என்னென்ன மாதிரி வழக்குகளை இது வந்து முதல்ல வந்து இந்த இதில் வந்து காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தனை போக்கோடு செயல்படுறாங்க. அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்களோட டெத் நோட்ஸ், அதாவது அந்த ஆடியோவை பற்றி இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிற ஆடியோவை பற்றி எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் கூட அவங்க சொல்லலை. முறையான விசாரணை நடைபெறாமல் இருக்குது. இது தொடர்பாக வந்து நம்ம புலன் விசாரணை அமைப்பு இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி வந்து மாற்றுறதுக்கான நடவடிக்கையில் நம்ம ஈடுபட போகிற புகாதார தரப்பில் அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடகம் இருக்கும். இப்போ நம்ம மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் சந்தித்து மனு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேங்க. அதாவது ஒரு 4-5 நாட்கள்லேயே வந்து இது அவங்க ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பிணை கோரி. நம்ம அது பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இன்டர்வியூனர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இது தொடர்பாக வந்து நம்ம நீதிபதி தான் நாளைக்கு இருபக்கம் விசாரித்து முடிவு செய்வாங்க. அது தொடர்பாக இப்போ வந்து இது போலீஸில் வந்து முறையை விசாரிக்கல அப்படின்ற நாங்கள் அது தொடர்பாக வந்து புகாதாரர் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடகத்துக்கு இருக்காரு. அந்த நடவடிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பாக புகாதாரர் உங்களுக்கு சொல்லுவார். ஏன்னா வந்து மற்ற நடவடிக்கை தொடர்பான விஷயங்களை வந்து நான் வழக்கறிஞர் நான் சொல்கிறது சரியாக இருக்காது, அது புகார்தாரே சொல்லுவாருங்க. எதனால் காவல்துறை நடவடிக்கை தாமதமாகிட்டு இருக்கு? அந்த அதாவது ஆடியோக்கள் வந்து சமூக வலைதளம் நல்லா பரவலாக அது பெரிய அதிர்வலையே இருக்குது தமிழ்நாட்டில். அந்த ஆடியோக்கள் இணைக்காமல் காவல்துறை ஏன் நடவடிக்கை தாமதப்படுத்துறாங்கன்னு அவங்க என்ன எஃப்ஐஆர், அதாவது ஆடியோ வெளிவந்ததுக்கப்புறம் செஞ்ச எஃப்ஐஆர் ஆல்ட்ரேஷனில் அந்த சூசைட் நோட்டு சொல்லியிருக்காங்க, வாய்ஸ் நோட், அதை பற்றி அவங்க எதுவுமே ஏட் பண்ணலை. அதுதான் புகார்தாருக்கு வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருக்குது. இன்னும் ஆடியோ என்கொயரி போயிட்டுருக்கு. அவங்களோட என்கொயரி ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதோட நீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக நாங்கள் முடிவு செய்வோங்க.